பா பா சி பாபா எங்க பாபா காணோம். ரெடி. தண்ணி தண்ணி என்ன முடி மட்டும் தான் இருக்கு, ஆளை காணோம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ என்ன குடிமி போட்டு குடிமையெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டார். என்ன காட்டுற வெளியிடையா? என்னது இது? ஃபேன்ல கொஞ்ச நேரம் இருந்தா மாமா. ஏசியில் கொஞ்ச நேரம் இருக்கீங்க, ஃபேனில் கொஞ்ச நேரம் இருக்கீங்க. ஏய் ஒரு மாதிரி கை கால்லாம் ரொம்ப வலிக்குதுடா. அதுவா? இந்த ஜிம் பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணணும்? ஜிம்முக்கு போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வந்தேன். இந்த மாதிரி நல்லா அப்போல்லாம் அப்படி தான் பண்ணுவேன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். அதே போக மாட்டேன். சொல்லு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அப்படி தான் இருக்கும். என்ன இதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போகாத மாதிரி பேசுகிறேன். அப்போ இந்த ஸ்ட்ரெச்சில் நல்லா பண்ணி விட்டாங்களா? அது சரியாயிடுச்சு. இது இப்போ ஸ்ட்ரெச் பண்ணேன், ஆனாலும் பயங்கரமாக வலிக்குது. கண்டிப்பாக தான் வலிக்குது. விட்டுக்கிட்டா இது வெயிட் சாம்பியன் மாதிரி எல்லாத்தையும் போய் தூக்கக்கூடாது. அவங்க சொல்றதை செஞ்சு தானே ஆகணும்ப்பா. அப்பெல்லாம் என் இஷ்டத்துக்கு செய்வேன்னு சொல்லு. என் இஷ்டத்துக்கு நான் வெறும் கார்டியோ மட்டும் பண்ணிட்டு வரதுக்கு எதுக்கு ஜிம்முக்கு போனோம்? அவங்க சொல்ற ஒரு போட்டு செஞ்சு தானே ஆகணும். அப்போ வலிக்கம் தான், கம்முன்னு போ. அடே ஐயோ, ஆனால் சட்னி ஊற்றிட்டு அது மேலே பொங்கல் வைப்பானா? நாங்க வைப்போம், வேற என்ன செய்யறது? மனுஷங்க வாழ்றதே வாழ்க்கைக்கு போராட்டமா இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய உனக்குதான் நான் தொடுறதுக்குள்ள எடுத்துக்கிறேன். இன்று 4வது நாள், கொஞ்சம் முத்தி போன தருணம். என்ன பண்ற எல்லாத்தையும் கொட்டாத, மஜ்ஜி கொட்டாத, கம்மனு துப்பாத. இவ தண்ணி ஊத்தினாதான் சாப்பிட்றான். இல்ல அவன் பொங்கல் நல்லா தான் சாப்பிடுவான். அப்படியா? அப்ப சாப்பிட்றா போட. சும்மா ஃபூன்றியா? வாட்டி இங்க தனியா ஒரு இந்த ஃபேன் வை, இதுக்கு மட்டும். எதுக்கு? சூடா இருக்குல்ல. நீ வெளியே போற வேலை இருக்கா இன்னைக்கா? தெரியல, நீ பார்த்து எங்கேயாவது கூட்டிட்டு போனா சந்தோஷமா வருவோம். வீக்கெண்ட் தானே, ஃப்ரைடே தானே. எங்கேயா கூட்டிட்டு போயேன் கோயிலுக்கு. சும்மா இருந்திருக்கலாம் போல. அதுதான் சாப்பிடும் போது பேசக்கூடாது. என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போ. சும்மானா ஒரு குரூப் ஆரம்பிச்சு வச்சு கண் கண்ட தெய்வம் சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியும்? கண்ட தெய்வம். அவ்வளவுதான். இப்போ கண் காணாத தெய்வத்தை பக்கம் கூட்டிட்டு போ. ரெண்டுமே நான் தான். கூட்டி போ சொல்லுமா, கூட்டி போ. பீச் போலாமா? விலை கூட கூட்டு போகணும், எங்கேயுமே கூட்டு போ. சிங்கப்பூரோட உன் சரித்திரம் முடிஞ்சு போச்சு. மனுஷனாடா நீங்கெல்லாம். பாதி வழியில தெரிச்சு ஓடி வந்துட்டேன் நாங்க. குக்கரே இல்ல, இந்த கொடுங்க. சூடு எல்லாம் இல்ல, சாப்பிடு. அந்த இதுலயே இருக்கான் பாட்டிலே. ஏதோ ஒண்ணு சூடா ஊட்டிட்டான் போல. நம்ம நான் பழக்கப்படுத்தல சூடா சாப்பிட. அவனுக்கு சாப்பாடு சூடாவும் இருக்கணும், அப்படி சூடா ஊட்டக்கூடாதுன்னா இப்போ சூடா வர வச்சு ஆறி ஊட்டுறதுக்கு என்ன லூஸா நாம? கடைக்கு போலாமா? இங்கடா உன் மண்டையில நேற்று போட்டு இந்த லப்பர் பேண்டை காணோம். லப்பர் பேண்டே காணோம். அங்க வச்சிருந்தேனே, அம்மா எங்க போட்ட? ஏப்பா கழட்டிக்க. சாப்பா ஊட்டியம்மா. ஊட்டிடுறம்மா. என்ன நேரம் ஊட்டிட்டு இருந்தா நீ இப்ப சாப்பிட மாட்டியே. அப்பா அப்படி போவாத, அப்படி போவாத, அப்படி போவாத. இங்க பாரு திரும்பிக்கோ. அப்படி பார்த்து இறங்கணும். வா. என்னது இது? எங்க போற? இப்ப எங்க போறோம்? கடைக்கு. எங்க போறோம்?
கால் ஒட்டிடுச்சு. சரி ஓகே. கடைக்கு போலாமா? என்ன வாங்க போறோம் கடையில? கடையில என்ன வாங்க போறோம்? விக்கா என்ன வேணும் அப்போ? பாக்கி தூத்தா. ஓகேம்மா, சரி வா போலாம். குட் ஆஃப்டர்நூன் சுமானியா. நான் தான் இது சொல்லிட்டே இருக்கு. காய்கறி பொறுக்கி வெயில்ல நடந்து போறீங்களா? இவ்வளோ நேரம் ஆக்குறீங்களா? அதை சொல்றேன். இவ்வளோ நான் எப்போ இதை எடுத்தாலும் வண்டி தொடச்சிட்டு தான்ப்பா எடுப்பேன். வண்டி தொடச்சது பிரச்சனை இல்லை. நான் ரெடியாகி வந்து half an hour வெயிட் பண்ணியிருக்கேன். half an hour இங்க வெயிட் பண்ணதுல உங்களோட டைம். ஏன் இல்லைன்னா ஐநசாபிக்கு போறீங்களா இப்போ? அடுத்தடுத்த வேலைக்கு மூவ் ஆன் பண்ணி போகணும்ல. நான் போய் துணி எடுத்து வைக்கணும். ஹலோ, பட்டர் தாங்க. நான் அப்போ உழவர் சந்தை போனேன்ல முன்னாடிலாம், அங்கே வந்து ஒருத்தர் வந்தார். அப்போ என்கிட்ட வந்து பேசினார். அப்போ அவரே வந்து சொன்னார், எனக்கு ஒன்றை மாதிரி பொண்ணுலாம் வந்து பெங்களூரில் இருக்குமா அப்படின்னு சொல்லி, அப்பா மாதிரி அப்படின்னு பேசினார். மிஸ்ஸாகவே எதையும் பேசுறது. அப்போ அவர் ஆனியன் எப்படி வாங்கணும்னு எனக்கு சொல்லி காமிச்சார். இன்னைக்கு உள்ள பசங்க எடுக்கிறோன்ற பேர், நானே சுருங்கினதை எடுத்து இப்போ உள்ள போட்டேன். எடுக்கிறோன்ற பேர், நீங்கள் எதனோ ஒன்று எடுத்து போட்டு டக்குன்னு பில் போட்டு வந்துடுறீங்க. அப்படி எடுக்கக்கூடாது. இந்த கருப்பெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கே தெரியும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக அப்படி லைட் அடிக்கணுமா. அப்படி இருந்தால் நல்ல வெங்காயம், நல்லா காஞ்ச வெங்காயம். ஒருத்தன் கீழே இன்ட்ரெஸ்டாக குப்பை பறக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறீங்க? அடியில் வந்து உட்காந்து போய் மண்டை மண்டை வேற என்ன சொல்லிருக்காரு? ஒன்றுன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதில் ஒன்றுன்னா பார்த்து பிறக்கி எடுத்தார். சொல்லிட்டு தான் எடுத்தார். நான் வந்தேன்னா நல்லதாக பார்த்து எடுத்து கொண்டு கொடுப்பேன் பிள்ளைங்கிட்ட. பொறுமை இருக்குது அவருக்கு, நமக்கு அது இல்லை. வாக்கிங் போ. ஓகே. என்னதுமா இது? என்னதுமா? தோ இது என்னது? என்னது அது? ஊவா? வா வா வா. என்னது அது? ஊவா? தூரக்குமா ஊவு? தூரக்கு ஊ. வந்துரு. ஸ்லோ. என்னாச்சுமா? என்னப்பா ஊவா? ஊ எங்க இருந்துச்சு? ஓ ஓகே வந்துரு. வாசம் வருதா? என்ன வாசம்? தாய் போயிட்டா. போ வீட்டுக்கு கழுவலாம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓவர் மயிலாடு ஓவர். தூங்குற நேரத்தில் இதெல்லாம் எடுத்து வச்சாதான் உண்டு. தூங்குறானா? இந்த துணி தூங்கிட்டான். இந்த துணி எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ 4 நாள் ஆயிருக்கு. சோஃபாவில் அடைஞ்சிருந்துச்சு துணி. சரியான சோஃபா துணியாக கிடந்துச்சு. இன்னைக்கு தான் இதுக்கு ஒரு நல்ல டைம் பிறந்திருக்கு. கபோர்டு பத்தலை. கண்டெய்னர் வாங்கணுமா? என்ன ஒரு 4 கபோர்டு வாங்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. இருக்க துணியெல்லாம் கொண்டு வந்து இந்த கபோர்டில் வைக்கும். கபோர்டு வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னொரு 10 ட்ரெஸ் வேற ஆர்டர் போட்டுட்டு வருது. இப்போ அதை வைக்க அடுத்து இங்கே இடம் இல்லை. இப்போ நான் இங்கே உள்ளதை யார்கிட்டயாவது வெளியே நான் கூட தலைமையில தூக்கி வச்சுக்கிறேன். நேரமும் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸே கீழே சோஃபா மேலே தான் இருக்கு. எடுத்து வச்சிருக்கல. அரேஞ்ச் பண்ணி தர மாட்டியா? நான் வச்சு கொடுத்தா நீ எடுத்துட்டு போடுவேன். எம்மாடி எவ்வளோ துணி. உன் ட்ரெஸ்ஸா எடுத்து காமிச்சா அவ்வளோதான். ஒன்றும் இருக்காது. அங்கே என்னை விட அதிகமாக நீ தான் ட்ரெஸ் எடுக்கிற. ஆனால் ஒரே கலர், ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு.
பச்சை கலர் தான் எடுக்க முடியும். பச்சை கலரா? பேருங்கெல்லாம் மாறி இருக்கும்ல. பச்சை கலர் கிரீன் கலர் மாறிடுமா? பேரு யூத்து இந்த மாதிரிலாம் இருக்கும். யங்கு, டெலிஃபோன் பூத்து, ஜென்சி கிட் அந்த மாதிரிலாம் பழைய டெலிஃபோன் பூத்து எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏ உனக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாதுடா. எனக்கு போய் கூட ஒழுங்கா சொல்ல வர மாட்டேங்குது. அதுவும் சிரிச்சுக்கிட்டே பிறக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே பிறந்தியா? எப்படி சிரிச்ச? அதை பண்ணி காட்டு. பிறக்கும் போது பல்லு வளர்க்க கூப்பிடுறாங்க. அழகா கியூட்டா பண்ண. நான் அதுதான் சிரிக்கிறேன். நான் கியூட்டா பண்ணேன்னு தெரிஞ்சு தானே கேட்டேன். ஆமா, நான் இது பண்ணா கியூட் பேபின்னு சொல்லி தானே என்ன ரசிப்பேன். அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவேன். சரி இந்த முட்டை தரேன். வந்தா தானே இங்க படி மாஸ் படி மாஸ். எம்மி பயங்கர டேஸ்டி. சாப்பிடலாம் நம்ம கொஞ்சம். வாங்க, சூப்பர் டேஸ்டி எம்மி. எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு? அப்பா உன்னை சொல்ல சொன்னாங்களா யாராவது? சும்மா சாப்பிட்றேன். கொஞ்சம் மீனா இருக்கும். சாப்பிடுப்போம். கேட்கறதா நீ கொடுக்கணும். நீ கொடுத்து நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, இந்த மாதிரி தான் என்கிட்ட ஆனாம பேசிட்டு இருக்கீங்க. சோறு கிடைக்காம நீ பண்ணிட்டு நீ சாப்பிடல பப்பு கோவா? பப்பு கோவா டெய்லி மூஞ்சி கடிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடல, இதையும் சாப்பிடல. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பாப்பா சாப்பிடலன்னு சொல்லி அவங்க அம்மா சீக்குக்குள்ள கொண்டு உட்கார வச்சு கொள்ளாய் தண்ணி விட்டுட்டாங்க. ஒரு கிணத்தை வச்சு அந்த சீக்கிரம் தண்ணி பிடிச்சி ஊற்றி ஊற்றி இது பண்ணது சாப்பாடு ஊட்டுறாங்க அவங்க. அதுக்கு நிறைய பேர் இருக்குல்ல, அதுக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் பண்ணி சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு வெறுத்துருவாங்க. சாப்பாடு பட்னியா கிடக்குற குழந்தைக்கு எதையாவது ஒண்ணு பண்ணி சாப்பாடு விட்டுன்னு நினைக்கிற ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தைக்கு அதை வயிற்றுல திணிச்சு விடுறது எவ்வளவு பெரிய வேலைன்னு. என்ன மயிலு? ஊத்தி ஊத்தி கொட்டி எதையாவது பண்ணு நீனு. சாப்பிட்டா சரி. உன்னோட ஆல்பாட்ஸா? ஆரஞ்சு கலரு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. வேண்டாமா? சூப்பர் மாட்டா. சோப்பு ஓகேடா. சோப்பு ஊட்டினமா வேண்டாமா? வேண்டாமா வேண்டாமா? அதை மட்டும் சொல்லு. என்ன யூ? என்ன ஊ பண்ண? என்ன ஊ? பொண்ணா? என்ன புண்ணு இருக்க? தெரியும் உனக்கு புண்ணே இல்லையா? காமி. அத கேக்குறேன். என்ன புண்ணு? மம்மி. புண்ணா எங்க இருக்கு? மம்மி. மம்மி வெளியே தூங்குறாங்க. நீ எங்க இருக்கு புண்ணு? மம்மி. மம்மி அங்க இருக்காங்க. மம்மி புண்ணா தெரியல. புண்ணா நான் மேல தூங்கிட்டு இருந்தேன். வரும்போதே உனக்கு சில ஐட்டம் வந்துட்டேன். வேண்டாம் வேண்டாம். உனக்கு அண்ணனும் தெரியாம இல்ல. நைட்டு பால் குடிச்சிருக்காமி. அமுக்க கூடாது வாயில. எங்க ஆக்காமி? ஆக்காமி நல்லா மென்னு வச்சிருக்கியா? அதை நல்லா மென்னு நல்லா சூ பண்ணி சாப்பிடு. அதை வாங்கி சேர்க்காத, இங்கேதான் இருக்கும், இல்லை எங்கேயும் போவாது. களி சாப்பிட்டானா? சாப்பிட்டான். சக்கரை போட்டு கொடுத்தியா? அப்படியே கொடுத்தியா? ஃபுல்லா சக்கரை போட்டு கொடுத்தேன். ஐயோ இதானம்மா. அம்மா கொஞ்சம் தான் கோகனட் சுகர் தானே, அதான் போட்டு. என்ன பிளான் நாளைக்கு லீவு? பாட்டி வீட்டுக்கு போலாம். எங்க எங்க? வீட்டுக்கு போலாம். பாட்டி வீட்டுக்கா? எங்க பொண்ணு வந்து போய் எங்க இருக்க? அவங்க ஒண்ணு எங்க இருக்க? இப்ப பிறந்த வீட்டுல போலாம். பிறந்த வீட்டுல போலாம். ஹாய். என் பக்கம் வராதீர்கள், வகுந்து விடுது. உடம்பா போங்க. பிளே கிரவுண்ட்ல உனக்கு என்ன வேலை? கீழே அள்ளி போட்டிருக்கீங்களா? அதை அள்ளி வைக்கிறது. சரி வேலை பாரு. வேற பால் ஜஸ்ட் மிஸ். ரத்த பூமி பாது. ஏய் என்ன பண்ற? என்னது அது? குடு டாடி கிட்ட குடு. நம்ம இந்த வீட்டை பத்தி நாங்க என்ன பண்ண வருவோம்
பாட்டு 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 பாட போறியா? பாட்டு பாட்டு பாத்து பாட்டு அந்த மாதிரி ஆ. வீட்டில் என்ன பண்ணுறது? என்ன பண்றீங்க? சும்மா படுத்திருக்கேன். என்ன எதுக்கு நான் வந்து அடிக்கிற? நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா தானே படுத்திருக்கேன். ஏய் எவ்வளோ கேட்ச் போடு போய் போ போ போ. மம்மி மண்டை என்னடா வாலிபால் கோட்டாடா? அங்க ஏன்டா போடுறீங்க பால? வராது இல்லைன்னு சொல்லிட்டேன். வாலிபால் பண்ணுவாங்க. வாலிபால் பண்ணா அவங்க சிவாஜியோட பயங்கரமா நடிக்குது. நீயே போய் எடுத்துக்க, யாரும் எடுத்து தர மாட்டாங்க உனக்கு. வாலிபால் பிளேயரடா நீ? பிள்ளைங்கிட்ட இப்படிதான் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கியா? ஏன் வாலிபால் மண்டையிலே போடுறாங்க. ஏய் அம்மா த்ரோ அந்த மாதிரி இருக்கே, வாலிபால் த்ரோ. ஏய் காட்டு. ஏய் பால் போடுறா மம்மிக்கு. ஏய் த்ரோ அப்படி படுத்துக்கிட்டே ஆடுவீங்களா வாலிபால்? போடுறா மம்மிக்கு த்ரோ போடுறா. அந்த த்ரோ இன்னொரு வாட்டி பண்ணுங்க பண்ணுங்க. யா ஓ அச்சோ செவ்வறு இருந்துச்சு, இல்லைன்னா அந்த பக்கம் போய் விழுந்திருக்கும் பால். என்ன மேல இருக்கீங்க? ஆமா கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் எதுக்கு இவன் தந்தாடா அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான். சார் ஃபுட்பால் பண்ணுங்க. பால் கொடுங்க. இவர் யார் அசிஸ்டண்டா? பால் எப்படி தான் எடுத்துட்டு போவாரு? சொல்றேல அதான் அந்த பட்டன் போட்டிருக்கேன். சாம்பார் வச்சு சாப்பிட சட்னி வேணாம் நீங்க சரியா? பான்வித் வாங்க வா. நேத்து இந்த பக்கம் இன்னைக்கு இந்த பக்கம். ஓட்டை ஓட்டை போட்டு ஓட கிரைண்டர் ஓட. இவா கல்லுக்குள்ள கையில போட்டு போறாரு. இந்த வேலையெல்லாம் பண்ணாத. கிரைண்டர் எல்லாம் கழுவிட்டு உட்காந்துக்க முடியாது. நீ சாப்பிடவே வேணாம், எந்திரிச்சு போ. நேத்து குக்கர்ல போட்டா இன்னைக்கு கிரைண்டர்ல போட்டான். தூக்கி கழுவலாம். இத கழுவறதுல பெரிய தலைவலி. நான் டாடிக்கு சொல்லு. டாடிக்கு அவுட் விட்டு. வேணாம் வேணாம் நான் சாப்பிட்டேன். டயட் வாயில இருந்து எடுத்து கொடுக்க. 5 இட்லி ஊத்திருக்கேன். நான் ஸ்பெஷலா தோசை ஊத்திக்கலாம். ஓகே. நமக்கு மட்டும் ஸ்பெஷலா தோசை. தோசையில என்னடா ஸ்பெஷல்? என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து? எல்லா வீட்லயுமே அப்படிதான்டா. என்னத்த இட்லி சுட்டுட்டு அடுத்து ஸ்பெஷலான எங்களுக்கு தான் தோசை ஊத்துவாங்க. இந்த ரெண்டு பேரும் இட்லி தள்ளி விட்டோம்ல, குடுக்காம நம்ம ரெண்டு தோசை சாப்பிட்டோம். அப்ப நம்ம ஸ்பெஷல். தோசைனா ஸ்பெஷலா? தோசைனாலே ஸ்பெஷல்ரா நம்ம ஊர்ல. என்னடா இப்படி சொல்லிலாம்? உங்க வீட்ல நீ இட்லி சாப்பிடுவியா தோசை சாப்பிடுவியா? எங்க வீட்லயா ரெண்டுமே தான் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி ஸ்பெஷலா இதை ஃபீல் பண்ணுவேன். உண்மையா பதில் சொல்லணும். ரெண்டுத்துக்கும் ஒரு கரண்டி மாவு தான். எதை தின்னா என்ன? மாவை கூட தின்ன வேண்டாம். நான் கம்முன்னு இருக்கடா. சட்டில மாவு இருக்கு, வலி வாரி வாயில. தோசை ஸ்பெஷல்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்தா மயிலு. இவனை வேணா ஏமாத்து, நல்லா ஏமாத்த முடியாது. உன்னை ஏமாத்தி தான் வளர்த்துருப்பான். உப்பா இல்லாம உப்பா பண்ண முடியலமா தான். எத்தனை இதை உடைச்சிட்டேன். என்னவா எல்லாத்தையும் நூடுல்ஸ். டோண்டோ என்ன வெறுப்பாயிலாம் திட்டுறான்? உனதான் என்னம்மா சொல்ற? நேர்மா ஆதி சாப்பிட்றான். இந்த மாதிரி தான் கண்டினியூஸா ரைமிங்கா பேசிட்டு இருக்கான் நேத்துல இருந்து என்கிட்ட நைட்டு. பால் பாக்கெட்டு சுமிக்க தெரியும். ஸ்டெபிலைஸ் பண்றேன். இட்லி லேடி இட்லியே இந்த விருப்பா வந்து இந்த சாம்பாரை பார்த்தாதான். கார சட்னியை பார்த்தா கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்ல சாம்பார்லாம் உங்க பரம்பரையிலே நீ பார்த்துருக்க மாட்டீங்க. இனிமேலும் பார்க்க தேவையில்லை. பரம்பரையிலேயே பார்க்க தேவையில்லை. பார்க்காத, நான் சாப்பிட்டுக்கிறேன்.
மாட்டியா மாட்டியா? ஆ ஆ ஆ மம்மியா எப்பா உன்னதான் திட்டுறான். டோன்ட் சொல்றேன்ல, அதுதான் எனக்கு தெரியுமா. திட்டாடா என்ன ஊத்தா தன்னா ஊத்தி 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 சாம்பார்ல நெய் ஊத்திருக்கேன். ஓ கீ சாம்பார் இட்லி சாப்பிடுவாங்கல்ல. சரி வாங்க போலாம், படம் பார்த்துட்டு ஜாலியா சாப்பிடு.